கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம சங்கீதம் 143 பார்த்துக்கோம். 144 சங்கீதம், 144 சங்கீதம் தாவீதின் சங்கீதம். தாவீது என்ன சொல்கிறான்னா, கைகளை என்ன செய்யணும் போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கிறார். ஏன்னா கைகளை என்ன போருக்கு ஆயத்தப்படணுமா, விரல்களை என்ன யுத்தத்துக்கு என்ன படிப்பிக்கணுமா. படிப்பிக்கிற கண்மலையாக கர்த்தர் ஸ்தோத்திரம். கைகள் போருக்குன்னா யுத்தத்துக்கு இல்லை, ஜப யுத்தம். இது வந்து ஜபத்துக்காக என்ன செய்யணும், கைகளை என்ன செய்யணும், ஏறெடுத்து என்ன செய்யணும், ஜபிக்கணும். அதுக்கு தான், அதனால தான் என்ன அந்த போர், இது வேற போர் கிடையாது. கைகளை என்ன செய்யணும் போருக்கும், கையை வசதி விரல்களை என்ன செய்யணும் யுத்தத்துக்கு படிப்பிக்கிற கண்மலையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை கூப்பி என்ன செய்யணும், நம்ம ஜபிக்கும் போது விரல்கள்லாம் என்ன செய்யுது மேலே கர்த்தர் நோக்கி இருக்கு. அதுதான் கண்மலையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு தயாபரராக இருக்கிறாரு, எனக்கு ஒரு கோட்டையாக இருக்கார். தயாபரன்னா தயவு செய்கிறவராக இருக்கிறாரு, எனக்கு ஒரு கோட்டைன்னா ஒரு மதிலாக இருக்கிறாரு, என்னை சுற்றி வேலை எடுத்து பாதுகாக்கிறாரு அப்படிங்கிறாரு. ஆனால் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துவருமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு சொல்கிறார். இது வந்து ஜப சங்கீதம். கைகளை ஏறெடுத்து கர்த்தருக்கு என்ன செய்றாரு, இப்படி ஜபிக்கிறார். முதலாவது நம்ம என்ன செய்யணும், ஜபிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி என்ன செய்யணும், ஜபிக்கணும். அடுத்தால என்ன செய்யணும், பாவங்களை அறிக்கைட்டு என்ன செய்யணும், ஜபிக்கணும். அடுத்தால என்ன செய்யணும், அவரை என்ன செய்யணும், துதிக்கணும். நல்லா என்ன செய்யணும், கர்த்தரை துதித்து சோத்தரிக்கணும். அதுதான் கர்த்தர் தயவர், என் கோட்டை, என் உயர்ந்த அடைக்கலாம், என்னை விடுவிக்கிறவர், எனக்கு இடகம் அப்படின்னு சொல்லி நான் நம்பினவர், எனக்கு ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிற அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. தாவீது ஜபிக்கிறது போல நம்மளும் என்ன செய்யணும், இதை சொல்லி என்ன செய்யணும், ஜபிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜபிக்கும் போது தான் நமக்கு என்னது அற்புதம். சும்மா சாதா ஜபிச்சா அற்புதம் இருக்காது. முதல்ல அவரை துதிக்கணும், சோத்தரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கர்த்தாவே மனுஷனை கவனிக்கிறதுக்கும் மனுபுத்திரன் என்னதுக்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் வந்து என்ன செய்ய முடியாது, நம்ம கவனிக்க முடியாது. அனுபுத்திரன் நம்ம என்ன செய்ய முடியாது, எதுவுமே இங்க முடியாது. கர்த்தர் அதுக்கு அவங்க நினைச்ச கவனிச்சு கொடுக்குறாரு. அதனால என்னால் ஒன்றும் தெரியாது, அவன் எம்மாத்திரங்கிறார். ஏன்னா மனுஷன் வந்து மாயைக்கு தான் என்ன செய்யறான், ஒப்பா இருக்கிறான். மாயைனா அழிந்து போகக்கூடியது. அந்த மாயைக்கு தான் அவன் என்ன செய்யறான், மனுஷன் ஒப்பா இருக்கிறான். அவன் நாட்கள் வந்து கடந்து போகிற நிழலுக்கு என்ன செய்யுது, ஒரு சமாதானத்தை போன்று என்ன செய்யுது இருக்குதுங்கிறான். அடுத்தலாம் மனுஷன் நினைச்சான், அங்கே கர்த்தர் என்ன செய்றாருன்னா, வானங்களே தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை என்ன செய்ய தொடுமா. மின்னல்கள் என்ன செய்யுது வானத்திலிருந்து வரவிட்டு சத்துருக்களை என்ன செய்யும், சிதறடியும். உண்மை அம்புகளை எய்து அவர்களை கலங்கடின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். ஏன்னா தாவீதுக்கு சத்துக்கள் நிறையா இல்லை, அதனால அவர் சொல்கிறாரு, வானத்திலிருந்து என்ன செய்யறோம், நீர் வந்து தாழ்த்தி இறங்கி மின்னல்களை என்ன செய்யுது வரவிட்டு என்னை சத்துருக்களை சிதறடிச்சிடும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு. அப்புறம் உயரத்துலேருந்து உமது கரத்தை நீட்டு ஜலப்பிரவத்துக்கு என்ன செய்யும், விளைக்கிறச்சியும். ஜலம்னா வெள்ளங்கள், அந்த வெள்ளங்கள் என்ன செய்யுது, எனக்கு எதாவது அணுகாதபடினா போராட்டங்கள் அணுகாதபடி எங்களை என்ன செய்யும், விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளும் செய்யும் அப்படிங்கிறாரு. அதனால் மாயே பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதையுடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை என்ன செஞ்சிடும், எனக்கு விலைக்கு பாதுகாத்துங்கிறார். உங்களுடைய கரத்தை நீட்டி ஜலபரமாகிய போராட்டத்துக்கு, எப்படி ஜல வெள்ளமாக நிறையா இருக்குதோ அதே போல் அப்படிப்பட்டதான போராட்டத்துக்கு என்ன செய்யும், என்னை விலைக்கு பாதுகாத்து நம்முடைய கைக்கு என்ன செய்ய என்னை விலைக்கு தப்பியுங்கிறாரு. அப்படின்னு சொல்றது, கர்த்தாவே நான் உமக்கு என்ன செய்வேன், நான் உனக்கு புதுப்பாட்டை நான் பாடுவேன், தம்புருனாலும் 10 நரம்பு வீணைனாலும் நான் உண்மை என்ன செய்வேன், கீர்த்தனை பண்ணுவேங்கிறாரு. ஏன்னா தாவீது எப்போ பாடல் பாடினாலும் கிணறு எல்லாமே என்ன செய்ய மாட்டார், தம்புரு இன்னிசை எல்லாமே என்ன செய்ய மாட்டார், பாட மாட்டார். அதான் நம்ம இதெல்லாம் பாடி நம்ம என்ன செய்வேன், நம்ம கீர்த்தனை பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. நீர் என்ன செய்யணும்னா, ராஜாக்களுக்கு என்ன செய்யும், ஜெயத்தை தாரோம். நாங்கள் வந்து யுத்தம் பண்ண போகும்போது ராஜாக்களுக்கு என்ன செய்ய, எங்களுக்கு ஜெயத்தை தாரோம் அப்படிங்கிறாரு. உமது அடியானாகிய தாவீது பொல்லாத பட்டயத்துக்கு என்ன செய்யும், தப்பியும். பொல்லாத மக்கர்கள் யுத்தத்துக்கு வரும்போது என்ன செய்யும், எங்களை நீங்கள் தப்புவியும், எங்களை பாதுகாத்துக்கணும், அந்த பட்டயத்துக்கு எங்களே தப்புவியும் சொல்கிறார். இதே நம்மளும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாட்களும் தாவீது ஜெபிக்கிற மாதிரி சத்துருவின் கைக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்துக்கணும், இந்த நாட்கள் நம்ம செய்கிற வேலைகளுக்கு நம்மளை என்ன செய்யணும், நம்மளை பாதுகாத்துக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாட்களும் நம்மளும் சொல்லி ஜெபிக்கணும். அதிகாலையில் எழும்பின உடனே என்ன செய்யணும்னா ஜெபிக்கணும். இந்த நாள் முழுவதும் தாவீதை போன்று துதித்து சோத்தரித்து பாவங்களை அறிக்கையிட்டு
அப்புறம் என்ன செய்யணும்னா, நம்ம இன்றைக்கி என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணுமோ அது சத்துருக்கள் கைக்குள்ள எங்களை விலக்கி என்ன செய்யும் பாதுகாத்துக்கணும். எந்த போராட்டங்களும் எங்களை அணுகக்கூடாது. மனிதர்கள் கட்டுகள், பொறாமை கட்டுகள், உக்கரா கட்டுகள், எந்த கட்டுகள் நம்மளை என்ன செய்யக்கூடாது, சின்ன சின்ன கட்டுகள் எதுவும் மோதக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், விலைக்கு நம்ம ஜெபிக்கணும். அதான் தாபி ஜெபிக்கிற மாதிரி நம்மளை என்ன செய்யணும், ஜெபிக்கிறோம். அப்போ ஜெபிக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், நம்மளோட சத்துருக்களில் நம்மளை நெருங்க விடாத பிடிக்க நம்மளை என்ன செய்வார், விலைக்கு பாதுகாத்துக் கொள்வார். நம்ம ஜெபிக்கும்போது மட்டும்தான் நமக்கு விடுதலை உண்டு. ஜெபிக்கலை, நாம் ஜெபிக்கலை, மற்றவங்க ஜெபிப்பாங்க அப்படின்னா நமக்கு விடுதலை கிடைக்காது. நம்ம என்ன செய்யணும், நம்ம தேவைக்கு நாமளும் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அடுத்தபடியாக அவர் சொல்கிறாரு, எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கியுள்ள விஷய கண்டுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தெரிந்த அரண்மனை முளை கற்களை போலவும் இருப்பாங்க அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்வார், கர்த்தருடைய கைக்கு நம்ம சத்துருக்களை என்ன செய்றாரு, விலக்கி நம்மளை பாதுகாக்கிற போது நம்முடைய குமாரர் குமாரத்திகள்லாம் என்ன செய்வாங்க, நல்லா ஓங்கி வளர்கிற விருட்செல்லாம் நல்லா செழிப்பாக என்ன செய்வாங்க, இருக்க முடியாது கர்த்தர் வைப்பார். அதான் சொல்கிறார், அப்படி அவங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எங்களை விலைக்கு பாதுகாத்தா எங்கள் குமாரத்திகள் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். எங்கள் களஞ்சங்கள் சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். எங்களை ஆஸ்வதிக்கும் போது சத்துருகைக்கு விலைக்கு பாதுகாக்கும் போது எங்கள் குமாரத்திகள் ஓங்கி வளர விருட்ச கன்றுகளை போல் இருப்பாங்க. எங்கள் களஞ்சங்கள் எங்கள் எல்லாமே நினச்சது எங்களுக்கு எல்லா இருந்தாலும் எங்களுக்கு நல்லா நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் ஆடுகள் 1000 10,000 என்ன செய்யும், பழகி பெருகும். எங்கள் எருதுகள் என்ன செய்யும், பழத்ததாக இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடி புகுதலும் என்ன செய்யாது, எங்கள்கிட்ட இருக்காது. எங்கள்கிட்ட வீதிகள் என்ன செய்யறது, எந்த விதமான கூக்குரலும் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அதனால் விதமான சீரைப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டு ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும். இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படிங்கிறன்னா நம்ம என்ன செய்யணும், தாவீதை போன்று துதித்து சோத்தரித்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். சத்துருக்கள் கைக்கு விலைக்கு பாதுகாத்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக 145 சங்கீதம், இது தாவீது பாடின சோத்திர சங்கீதம். தாவீது சோத்தரித்து பாடுறத நம்ம பார்க்குறோம். மேலே உள்ளதில் துதித்து பாடல் பாடி படிக்கிறது, கைகளை ஏறெடுத்து விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறத நம்ம பார்த்தோம். இங்கே அவர் எப்படி சோத்தரிக்கிறாரா, ராஜாவா என் தேவனே உண்மை உயர்த்துற கர்த்தரை நினைச்சணும், உயர்த்தி நம்ம நினைச்சணும், அவருடைய நாமத்தை நினைச்சணும், துதித்து நினைச்சணும், நம்ம சோத்தரிக்கணும். அதான் அவர் சொல்கிறாரு, நான் தேவனே உண்மை உயர்த்தி நாமத்தை எப்பொழுது என்னன்றைக்கு நான் நினைச்சுவேன், நான் சோத்தரிப்பேன், நாடோறும் உண்மை சோத்தரிப்பேன், என்றென்றைக்கு நான் நினைச்ச உங்களுடைய நாமத்தை நான் துதிப்பேன் அப்படிங்கிறாரு. அதனால் கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழத்தக்கமாக இருக்கிறாருங்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு பெரியவராக இருந்து நமக்கு நமக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கத்தக்கவராக இருக்கிறாரு. அதனால அவருடைய மகத்துவம் என்ன செய்து ஆராய்ந்து முடியாது. தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சி என்ன செய்யும் நாங்கள் சொல்லி வர்றோம். உம்முடைய வல்லமைகளை செய்திகளை நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் அறிவிப்போம். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் பேசுவோங்கிறாரு. எப்படி அதை சொல்லி என்ன செய்றாரு, வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறார், சோத்திருக்கிறார். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளில் வல்லமை நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் நினைச்சுவோம் விவரிப்போம். உமது மிகுந்த தயவை நாங்கள் நினைச்சுவோம் நினைத்து உடைய நீதியை நான் நினைச்சுவோம் நாங்கள் கெம்பரித்து நாங்கள் பாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடி சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறார். அதனால் அதையும் சொல்லணும். கர்த்தர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், கர்த்தர் மனம் உருக்கம் உள்ளவராக இருக்கிறார், நீடி சாந்தம் உள்ளவராக இருக்கிறார், மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார், எல்லார் மேலும் என்ன செய்கிறார், தயவு உள்ளவராக இருக்கிறாரு. அவருடைய இரக்கங்கள் எல்லா கிரியைகளிலும் மேலானது. இதெல்லாம் சொல்லி என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு நாட்களும் கர்த்தரை சோத்தரிக்கணும். அப்புறம் கர்த்தருடைய கிரியைகளை சொல்லி என்ன செய்யணும், துதிக்கணும். கர்த்தர் துதிகள் நமக்கு இந்த ஒவ்வொரு நாட்களும் கிரியைகள்னா அதிசயங்கள் நமக்கு என்ன செய்யற ஒரு நாளும் விளங்க பண்ணுறாரு. அந்த நாளில் நமக்கு என்ன அதிசயங்களை விளங்க பண்ணார், என்ன கிரியை செஞ்சார், என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி என்ன செய்யணும், கர்த்தரில் என்ன செய்யணும், சோத்தரிக்கணும். அடுத்தபடியாக மனுபுத்திரருக்கு கர்த்தர் நினைச்சாரு, கர்த்தருடைய வல்லமையான செய்திகளை என்ன செய்கிறாரு, அவருடைய சிறந்த மகிமை பிரதாபத்தின் பற்றி என்ன செய்கிறாரு, ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து வல்லமையை குறித்து என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அதனால கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து சதா காலமும் அவருடைய ராஜ்யம் என்ன செய்யுது, ராஜ்யத்தின் செங்கோல் எழுத ஆளுகை தலைமுறையாக இருக்குங்கிறார். அதனால் அதெல்லாம் என்ன செய்யணும், அவருடைய ராஜ்யத்தை குறித்து புகழ்ந்து என்ன செய்யணும், துதிக்கணும், சோத்தரிக்கணும்.
அப்போ கர்த்தர் நினைச்சுவார் நமக்கு சத்துருக்கள் எல்லாம் நினைச்சுவார், நம்ம கைக்குள்ள விழும்படியாக விழும்படியாக செய்வார். ஆனால் நம்மளை நினைச்சுவார் சத்துருக்கள் மத்தியில் விழாதபடிக்கு நம்மளை நினைச்சுவார், தூக்கி எடுத்துருவார். அடுத்தல எல்லா ஜீவன்களுடைய கண்களும் யாரை நோக்கி இருக்குது? கர்த்தரை நோக்கி தான் இருக்குது. எந்தெந்த ஜீவன், ஆடு மாடு மிருகங்கள் மனிதர்கள் பறவைகள் எல்லா ஜீவன்களும் யாரை நோக்கி இருக்கு? கர்த்தர் தான் நோக்கி கொண்டு இருக்குது. ஏன்னா கர்த்தர் தான் என்ன செஞ்சார்? அதெல்லாம் உருவாக்கி படைச்சு வச்சிருக்காரு. அதனால அதுக்கு ஏற்ற நேரத்தில் நினைச்சார் ஆகாரத்தை நினைச்சாரு கொடுக்குறாரு. அதனால ஏற்ற வேலையில் அவைகளுக்கு எல்லாத்துக்கும் நினைச்சார் ஆகாரம் கொடுக்குறீங்கிறார். நம்ம பார்க்குறோம், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம், அவைகள் நுக்கிறதும் இல்லை. ஆனாலும் கலைஞர்களை கற்று நினைச்சார் அவங்களுக்கு திருப்தியாக்குறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் கற்று சொல்கிறது, எல்லா ஜீவன்களும் நினைச்சது கற்று நோக்கி கொண்டிருக்கிறது, மனிதர்கள் மாத்திரமல்ல. அடுத்தபடியாக சொல்றாரு, நீர் வந்து உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சி நினைச்சது திருப்தியாக்குற உடைய கையினா பிராணிகள் கூட நினைச்சது அவங்க என்னென்ன ஆகாரங்களை தேடி கொண்டு இருக்காங்களோ அந்த ஆகாரங்களை கூட நீர் என்ன செஞ்சு போசித்து அவங்கள திருப்தியாக்கி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அதனால கர்த்தர் நினைச்சார் நமது வழிகள் எல்லாம் ஒரு நமக்கு நீதியுள்ளராக இருக்கிறாரு. அவருடைய கிருவிகள் எல்லாம் நமக்கு என்னது ஒரு கிருபை உள்ளதாக நினைச்சது கர்த்தர் மாற்றி கொடுக்குறாரு. அதனால நம்ம நினைச்சோம் கர்த்தர் நோக்கி கூப்பிடணும். அதான் தாய் சொல்றாரு, இவர் எப்படி கர்த்தர் துதித்து சோத்திருக்கிறாரோ அதே போல் அவர் சொல்றாரு, யாரெல்லாம் உண்மை நோக்கி நினைச்சாரோ கூப்பிடுறாங்களோ, உண்மை கர்த்தர் நோக்கி யாரெல்லாம் உண்மையாக கர்த்தர் நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கும் நீர் நினைச்சது சமயமாக இருக்கிறேங்கிறார். அவருக்கு மாத்திரமல்ல எல்லாரும் நினைச்சோம் கைகளை எடுத்து ஜபிக்கணுங்கிறாருல. அதனால அவர் சொல்றாரு, யாரெல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடுறாங்க, யாரெல்லாம் உண்மையாக உண்மை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நினைச்சிரு சமயம்னா பக்கத்தில் இருந்து நினைச்சிரு அவங்க கூடும்போது உடனே நினைச்சிரு காப்பாற்று. ஏன்னா அவங்க மேலே ஒவ்வொரு ஜீவன்கள் மேலே அன்பு வைக்கிறார். அதனால அன்பு வைக்கிறதுனால கர்த்தர் என்ன செய்றாரு? நம்மளை பாதுகாக்கிறாரு. துன்மார் கைக்கு நம்ம நினைச்சுறாரு விலைக்கு பாதுகாக்கிறார். ஆனால் நம்முடைய வாய் மட்டும் என்ன செய்யணும்? கர்த்தரை என்ன செய்யணும்? எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கணும். மாம்ச தேவங்களை யாவும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும்? எப்பொழுதும் என்றென்றைக்கு என்ன செய்யணும்? நம்ம துதித்து சோத்தரிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். அடுத்தபடியாக சங்கீதம் 146 என்னன்னா, இலையிலே என் ஆத்மாவே ஆத்மாவே என்ன செய்றாரு? கர்த்தர் துதிக்க சொல்றாரு. 44 கைகளை ஏறெடுத்து ஜபிக்கணும், வானத்துக்கு நேரம் ஏறெடுத்து ஜபிக்கணுங்கிறத பார்த்தோம். 145 சோத்திரித்து ஜபிக்கிறத பார்த்தோம். இப்போ 146 ஆத்மா என்ன சொன்ன கர்த்தரை நன்றாக துதிக்கணும்னு சொல்றாரு. நம்முடைய ஆத்மா உயிரோடு இருக்க வரைக்கும், ஏன்னா நம்முடைய ஜீவன் வந்து கர்த்தர் கையில தான் இருக்குது. அவர் தான் நமக்கு நினைச்சார் ஜீவன் கொடுத்துக்கிறாரு. ஆனால் மறிக்கும் போது அந்த ஜீவன் நினைச்சது பல ராஜ்யத்துக்கு போயிடுது, சரீரம் அடக்கம் பண்ணப்படுது. அதான் ஸோ நான் உயிரோடு இருக்கிற மட்டும் நினைச்சேன் என் ஆத்மா நினைச்சனவுமே துதிக்கணும் உயிரோடு. அதனால என் உயிரோடு இருக்க மட்டும் நினைச்சிறேன், நான் உண்மை துதிக்கிறேன், உன்னதமான தேவனை நான் நினைச்சுவேன், நான் கீர்த்தனை பண்ணுவேங்கிறாரு. அதனால பிரபுக்களையும் ரட்சிக்க திறன் இல்லாத மனுபுத்திரனையும் நினைச்ச மாட்டேன் யாருமே நம்பாதங்க அப்படிங்கிறாரு. மக்கள் பிரபுக்களாக இருந்துச்சு தான் யார் எந்த மனிதர்களாக இருந்தாங்கன்னா நம்மளை யார் ரசிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் நினச்சணும் நம்பிக்கணும். அப்போ மனிதர்கள் நம்மளை ரசிக்க முடியாதனால கர்த்தரை நினச்சணும் நம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பிரபுக்கள் யாராக இருந்தாலும் ரசிக்க திறன் இல்லாத மனிதர்கள் அவங்க ஆவி எரிச்சு பிரிச்சுப்பாமோ, அவங்க ஆத்மா என்ன செய்யும்? மண்ணுக்கு எரிச்சு திரும்பி போயிடும். ஆனால் அவங்களுடைய யோசனை கூட என்ன செஞ்சிருமா? அழிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம யாக்கோபின் தேவனை நம்ம என்ன செய்யணும்? துணையாக நம்ம கொண்டு இருந்தோம் அப்படின்னா தேவன் நம்ம மேலே என்ன செய்வார்? நமக்கு துணையாக இருக்கிறார். அதனால் நம்ம கர்த்தர் மேலே என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவர் நமக்கு துணையாக இருக்கிறாரு, நம்மளை என்ன செய்ய ஆசீர்வதிக்கிறாரு. அதனால் கர்த்தரையாக துணையாக வைக்கிற மனிதர்கள்லாம் வாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவர்களை எல்லாவற்றையும் யாரையும் உண்டாக்குறதே யார்? கர்த்தர் தான் உண்டாக்கியிருக்காரு. அதனால் அவர் என்றென்றைக்கு என்ன செய்கிறாரு? உண்மையை தான் காப்பார், பொய்யை விரும்ப மாட்டார். அவர் உண்மையை தான் என்ன செய்வார்? பாதுகாப்பார். அதனால் நம்ம உண்மையுள்ள மனிதர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். அடுத்தபடியாக கர்த்தர் என்ன செய்றாரு? யாரெல்லாம் ஒடுக்கப்படுறவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்றாரு? நியாயம் செய்கிறாரு. யாரெல்லாம் பசியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாரு. அதாவது பார்த்தல சகல ஜீவன்களும் கர்த்தர் நோக்கி கொண்டு சொல்லி பார்த்தோம்ல. அதான் கர்த்தர் யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு நியாயம் செய்கிறாரு, யாரெல்லாம் பசியாக இருக்கிறாரோ அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாரு, யாரெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரு? விடுதலையாக்குறாரு. அடுத்தல குருடன் கண்களை கர்த்தர் என்ன செய்றாரு? திறக்கிறார். மனிதர்களை திறக்க முடியாது, டாக்டரெல்லாம் நிச்சய முடியாது, செய்ய முடியாது. ஆனால் கர்த்தரோட சித்தம் இருந்தால் மட்டும்தான், கர்த்தரோட கிருபை இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் என்ன செய்ற கண்களை திறக்க முடியும்.
அதனால் கர்த்தரோட கருத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அது எந்த வியாதியாக இருந்தாலும் தான் கர்த்தர் நினைச்சுவார். கொண்டு கண்களை திறப்பார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுவார். ஆனால் நம்ம வந்து நீதிமானாக வாழும்போது கர்த்தர் நம்மளை நினைச்சுவார், சிநேகிக்கிறார். நீதிமான்களை தான் கர்த்தர் சிநேகிப்பார். துன்மார்க்கிற தூரத்துலேருந்து அறிகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நீதிமான்களை மட்டும்தான் கர்த்தர் சிநேகிக்கிறார். அதுபோல் பரதேசிகளை கர்த்தர் நினைச்சுறாரு, காப்பாற்றுறாரு. அவங்களுக்கு யாருமே கிடையாது, அனாதையாக இருக்கிறாங்க. அதனால் அப்படிப்பட்ட பரதேசிகளெல்லாம் கர்த்தர் தான் நினைச்சுறாரு, காப்பாற்றுறாங்கிறாரு. திக்கற்ற பிள்ளையும் விதவையும் கர்த்தர் நினைச்சுறாரு, ஆதரிக்கிறார். திக்கட்டு போய் இருப்பாங்க, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நினைச்சுறாரு, அவங்களையும் அவங்க விதவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் தான் நினைச்சுறாரு, ஆதரிக்கிறார். ஆனால் துன்மார்க்கின் வழி என்ன செஞ்சிருவார், கவிழ்த்து போட்டுருவார். அதனால துன்மார்க்கமான கிரியைக்கு ஒப்புக்கூடாதபடிக்கு, துன்மார்க்கிட்ட வழி நடக்காதபடிக்கு ஒரு நீதிமானாக நம்ம மாறும்போது கர்த்தர் நினைச்சு நம்மளை பாதுகாத்து நம்மளை ஆதரிக்கிறார். கர்த்தர் தான் நினைச்சாரு, சதா காலமாக நினைச்சதாரு, அரசாட்சி செய்கிறாரு. அதனால சீயோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக நினைச்சார், ராஜரீகம் பண்ணுறார். அல்லேலூயா அப்படிங்கிறார். அப்போ நம்ம தலைமுறையாக ராஜரீகம் பண்ணிற தேவாதி தேவனை நம்ம நினைச்சணும், துதிக்கணும், சோத்தரிக்கணும், பாடல்களை பாடி புகழணும். ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய கைகளை நினைச்சணும், யுத்தத்துக்கு நினைச்சது ஏறெடுக்கணும், ஜபயுத்தத்துக்கு. அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். அடுத்தபடியாக சங்கீதம் 147 கர்த்தர் நினைச்சாரு, துதிக்கிற சங்கீதமாக தான் இருக்குது. லாஸ்ட்டில் ஃபுல்லாகவே அவர் இடத்துல எல்லாமே துதி சோத்திரத்துக்கு தான் நினைச்சாரு தாவீது முக்கியத்துவம் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். நம்மளும் இதுவரைக்கும் நம்ம துதித்து சோத்திரிக்காமல் இருந்திருந்தா கூட இனியாக நம்ம நினைச்சிடும், ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நினைச்சணும், அதிகாலையில் எழும்பி கர்த்தர் அதிகமாக துதிக்கணும். அதிகாலை காலையில் உரத்து சத்தத்தோடு சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், வேத வசனத்தில் இருக்குது. அதனால் அதிகாலையில் எழும்பின உடனே நம்ம நினைச்சணும், எனக்கு அதை தரோம் இதை தரோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்ச கூடாது, கேட்கக்கூடாது. அதிகாலையில் எழும்பி கர்த்தர் நினைச்சணும், அதிகமாக நினைச்சணும், துதிக்கணும், வேத வார்த்தைகளை சொல்லி சொல்லி துதித்து சோத்தரிக்கணும். அடுத்தபடியாக தான் தாவீது சொல்கிறாரு, நான் கர்த்தரை துதிங்க, நம்முடைய தேவனை நினச்சிங்க, நல்லா கீர்த்தனம் பண்ணுங்க, அதிகாலையில் எழும்பி நல்ல பாடல்களை பாடி துதித்து சோத்தரிக்கும் போது தான் நமக்கு நினைச்சது அந்த நாள் முழுதும் உள்ள கிருபை கிடைக்கும், நாள் முழுவதும் நமக்கு திருப்தியாக இருக்க முடியும். அப்படின்னு சொல்றாரு, கர்த்தரை துதிங்க, நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கு. நம்ம துதிக்கும் போது நமக்கு என்னது, இன்பம் கிடைக்கிறது. அதனால் கர்த்தருடைய பார்வையில் அது என்ன செய்யுது, ஏற்றதாக இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு நாட்களும் என்ன செய்யணும், கர்த்தரை துதித்து சோத்தரித்து உங்கும்போது நமக்கு இன்பம் கிடைக்கிறது. கர்த்தர் வந்து எருசலேமை கட்டுறார். எருசலேம்னா ஆலயம். அப்போ ஆலயத்தை கட்டி நினைச்சாரு, துரத்துண்ட இஸ்ரவேலர்களெல்லாம் நினைச்சாரு கூட்டி சேர்க்கல. யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கங்கே சபை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்கள நினைச்ச ஒரு சபையை கூட்டி சேர்ப்பார். அதுக்கு நம்ம நினைச்சோம், அங்கங்கே நினைச்சது ஆலயங்களை கற்றுக்கிற நினைச்சணும், முயற்சி பண்ணணும். அடுத்தபடியாக நம்முடைய இருதயமாய் ஆலயத்து மூலம் அதை நினைச்சணும், கட்டணும். அதில் விசாசி இடம் கூடாதபடிக்கு நம்ம நினைச்சணும், கர்த்தருக்கு நம்ம கர்த்தருடைய பாதுகாப்பு நம்ம கொடுத்து நினைச்சுன்னு வச்சுருக்கணும். அடுத்தபடியாக இருதய நொறுங்கொண்டவர்களை தான் கர்த்தர் நினைச்சாரு, குணமாக்குறார். நமக்கு வந்து ஒரு வியாதி இருக்குது, இல்லை ஒரு போராட்டம் இருக்குது அப்படின்னா சும்மா நமக்கு ஏசப்பா தார அப்படின்னா கிடைக்காது. நம்ம ஒரு பயபக்தியாக நொறுங்கி ஆவில நொறுங்கி அந்த வந்து ஏசப்பா சிலையில் அடிக்கிறதுக்குன்பாக அடித்தது அவர் வேர்வையெல்லாம் ரத்தத்தின் பெருந்துளிகளாக கீழே விழுந்துச்சு. அந்த அளவில் ஒரு என்ன செய்றாரு, அதில் நொறுங்கி ஜெபித்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் நம்மளும் ஒரு பாரங்கள் தேவைகள் இருக்குது அப்படின்னா நம்மளோட பாரத்தை அப்படியே கர்த்தரிடத்துல இருந்து கொட்டணும். அப்படியே நம்ம வந்து இருதயம் நொறுக்கப்படணும். அந்த வேதனையில் நம்ம நினைச்சணும். அப்படி ஜெபிக்கும்போது நிச்சயமாக நமக்கு என்ன செய்றாரு, கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டதான போராட்டங்கள் இருந்தாலும் வியாதிகள் இருந்தாலும் என்ன செஞ்சுருவாரு, குணமாக்கிடுவார். அதான் சொல்றாரு, கர்த்தர் தான் நொறுங்கொண்டவர்களை குணமாக்குறாரு. அவருடைய காயங்களை கர்த்தர் நினைச்சாரு, கட்டுறாரு. அவர் நட்சத்திரங்கள் இலக்கத்தை நினைச்சாரு என்றாராம். கர்த்தர் நம்மளால நட்சத்திரங்கள் இலக்கத்தை நினைச்ச முடியாது, எண்ண முடியாது. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் நினைச்சாரு, பேரிட்டு அழைக்கிறாராம் நட்சத்திரங்களுக்கு. அடுத்தல நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறாரு, அவர் பலம் உள்ளவராக இருக்கிறாரு. அவருடைய அறிவு என்னச்சது, அளவில்லாதது. அப்போ நம்ம பெரிய ஆண்டவர் என்ன சொன்னோம், பெரியவர் மகா பலம் உள்ளவருக்கு நம்ம அறிவு கிடைக்கிறதுக்கு மனுஷனும் அவர் உறுதியாக பிடிச்சிடணும். ஏன்னா யார் யார் சார்ந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் நினச்சி வரான், உயர்த்து வரான். துன்மார்க்கர் நினச்சி வரும், தரை மட்டும் தாழ்த்து வரான். சார்ந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் நினச்சி உயர்த்து கொண்டே வர்றாரு. ஆனால் துன்மார்க்கர் என்ன செய்கிறாரு, தரை மட்டும் தாழ்த்து கொண்டே போகிறாரு. அப்போ நம்ம உயர்த்தப்படணும் அப்படின்னா நமக்கு என்னது தேவை, சாந்த குணம் தேவை. யார்கிட்ட கோபப்படக்கூடாது, நமக்கு பொறுமை தேவை. சாந்தமாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நினைச்சுவார், படிப்படியாக நம்மளை உயர்த்தி கொண்டே வருவார். அதனால் நம்ம உயர்த்தப்படணும் அப்படின்னா சாந்த குணம் உள்ளவர்களுக்கு என்ன இருக்கணும், சாந்தத்துக்கு நம்ம நிச்சயமாக ஒப்பு கொடுப்போம். அடுத்தல கர்த்தர் நினைச்சணும், துதித்து நினைச்சணும், பாடல்களை பாடணும்.
நம்முடைய தேவன் என்ன செய்யணும்? சுர மண்டலத்தால் முக்கியத சத்தத்தால் என்ன செய்யணும்? அதில் அவரை துதிக்கணும். அப்புறம் கர்த்தர் என்ன செய்றாரு? வானத்தை என்ன செய்றாரு? மேகங்களால் மூடுறாரு. மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை என்ன செய்றாரு? ஆயத்தப்படுத்தி மலைகளில் கூட என்ன செய்றாரு? புல்லை முளைப்பிக்கிறார். மலை கற்பாறை பாறையாக இருக்குது. அப்படிப்பட்ட மலையில கூட என்ன செய்றாரு? கர்த்தர் மழையை பெய்ய வச்சு புல்லுகளை என்ன செய்றாரு? வளர வைக்கிறார். அடுத்தல ஏன்னா மிருக ஜீவன்களுக்கெல்லாம் என்ன செய்யுது? புல் வேணும். அப்போ அவங்கள இந்த கர்த்தர் நோக்கி தான் கொண்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால கர்த்தர் என்ன செய்றாரு? மழையை பெய்ய பண்ணி மலைகளை கொண்டு என்னது புல் புண்டுகளை என்ன செய்றாரு? முளைக்க வைக்கிறாரு. இந்த மிருகங்களுக்கு தகுதியான உணவுகளை என்ன செய்றாரு? அங்கே வைக்கிறாரு. அதனால மிருக ஜீவனங்களும் கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு கூட கர்த்தர் என்ன செய்றாரு? ஆகாரம் கொடுக்குறார். காக்கை குஞ்சு என்ன செய்யும்? கூப்பிடும். இறைக்காக என்ன செய்யும்? கூப்பிடும். ஏன்னா தாய் பறவைகள் என்ன செய்யணும்? வாயில தான் ஊட்டணும் ஆகாரம். அதுக்காக என்ன செய்யுது? கூப்பிடுது. அப்படி கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு கூட கர்த்தர் தான் என்ன செய்றாரு? ஆகாரம் கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். ஏன்னா கர்த்தர் குதிரையின் பழத்தில் என்ன செய்ய மாட்டார்? விருப்பமாக இருக்கட்டும். குதிரையில் நல்ல பலன் இருக்குது. அதை கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? விரும்ப மாட்டார். ஆனால் வீரனுடைய கால்களையும் என்ன செய்ய மாட்டார்? கர்த்தர் பிரியப்பட மாட்டார். ஆனால் யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ, பயந்து யார் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேலே தான் கர்த்தர் என்ன செய்றாரு? பிரியமாக இருக்கிறார். குதிரையில் பழத்தில் விருப்பம் கிடையாது, வீரனுடைய கால்களில் பிரியம் கிடையாது. ஆனால் யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் இதுக்காக பயந்து தன்னுடைய கிருபைக்கு யாரெல்லாம் காத்திருக்காங்களோ அவங்க மேலே தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆனால் நம்ம கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம பயந்து அவருடைய கிருபைக்கு நம்ம என்ன ஒவ்வொரு நாளும் காத்திருந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம நினைச்சவர் பிரியமாக இருப்பார். அப்புறம் எருசலேமே கர்த்தரை சோத்திரி, சீயோனே உன் தேவனே துதிங்கிறார். எருசலேமில் ஆலயமாக 1000 பேர் மன்னிச்சணும், கர்த்தரை துதிக்கணும், சோத்தரிக்கணும். அவர் வாசல்களில் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை கூட ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாசல்களை என்ன செய்றாரு? தாழ்பால்களை ஏற்படுத்தினா வீட்டை சுற்றி என்ன செய்றாரு? மதிலாக இருந்து நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்வார்? பாதுகாக்கிறாரு. பார்க்குறோம். ஒரு வீடு இருந்தால் அது வாசல் இருக்கும். அது வாசலுக்கு என்ன செய்யுது? போட்டு போடணும். கொண்டி வைக்கிறது தான் தாழ்பால். அது இருக்கும்போது அது இல்லைன்னா கதை என்ன பூட்ட முடியாது. அதனால் கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் என்ன செய்றாரு? நம்முடைய வீடுகளை என்ன செய்றது? வேலி எடுத்து பாதுகாத்து நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்றாரு? ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக கர்த்தர் நம்முடைய எல்லைகளை என்ன செய்றாரு? சமாதானம் உள்ளதாக்குதார். காலையில் அதிகாலையில் எழும்பி நம்ம கர்த்தரை தேடி துதித்து சோத்திரித்து பார்க்கும்போது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு. வீட்டை சுற்றி வேலி எடுத்து பாதுகாக்கிறாரு. அடுத்த நம்முடைய எல்லையில் என்ன செய்றாரு? சமாதானத்தை கொடுத்து நம்மளை என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தான் இதை ஆசீர்வதிப்பார்.